9/10 plus 9/100 plus 9/1000 1/1000. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறார். எப்படி கூட்டுறது? ஒரு முழு எண் இருக்கு, மீதி எல்லாம் வெண்ணை எண். நம்ம படிச்சிருக்கோம் தசம எண்களை எவ்வாறு கூட்டுறது. 9/10 இங்க பகுதிகள் சமமா இருக்கு, அப்ப தொகுதியை கூட்டினோம்னா 10/100. இங்க மறுபடியும் சுருக்கலாம், மறுபடியும் சுருக்கும் போது பகுதி இங்க 9/10 1/10 இதை சுருக்கணும் அப்படின்னா 10/10. சுருக்கம் இங்க 1 கிடைக்கும், 2 + 1 is equal to 3. That is answer. ஸ்டூடெண்ட் கவனிங்க. இப்போ இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 47.5 × 10. அடுத்தது 47.5 × 100. 47.5 வகுத்தல் 10. 47.5 வகுத்தல் 100. இதுக்கான பதில்கள் இங்க இருக்கு. இதுல எது சரியான பதில், அதனுடைய ஆப்ஷன்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்காங்க. சரியானது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கவனிங்க, ஒரு எண்ணை 10ஆல பெருக்கணும். அது இங்க தசம எண்ணா இருக்கிறதுனால 10ஆல பெருக்கும் போது அதோட என்ன சேரும் அப்படின்னா, பொதுவாக தசம எண்ணம் மறந்துருங்க, 475ன்னு வச்சுக்கோங்க. அதோட 10 பெருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 0 சேர்த்துக்கலாம். நம்ம எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனதுல ஒரு ஸ்தானம். அப்படின்னா எங்க வருது? 475. இப்போ ஏக்கு 475 ஆன்சர் எத்தனை வருது? இது. ரெண்டாவது 47 புள்ளி, இப்போ பி 47.5ஓட 100 பெருக்கணும். அப்போ இங்க அதே போலதான் 100ஆல பெருக்கிறதுக்கு பதிலாக 2 ஸ்தானம் சேர்த்துக்குவோம். எத்தனை ஸ்தானம்? 2 ஸ்தானம். எத்தனை ஸ்தானங்கள் புள்ளி குத்தணும்? இப்ப இங்கேயும் புள்ளி தசம எண் பகுதியில ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒரு ஸ்தானம். அப்போ 4750. ஆப்ஷன் 4. இது 1, இது ஏ, இது பி. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்தது சி. சிக்கு இங்கே 47.5 அங்க பெருக்கணும், இங்க வகுக்கணும் பை 10. பெருக்கும் போது ஒரு 0 சேர்த்துக்கணும், ஆனா வகுக்கும் போது ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி குத்தணும், அவ்வளவுதான். முழு எண் பகுதியில 47. அப்ப எத்தனை வரும்? 4.75 எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சி. அடுத்ததா டி. இது என்ன இருக்குன்னா 47.5 100ஆல வகுக்கணும். இங்க முன்னாடி சொன்னது போலதான் ஒரு எண்ண 100ஆல வகுக்கணும் அப்படின்னா 2 இலக்கம் தள்ளி புள்ளி குத்திக்கணும். முழு எண் பகுதியில 47 தான் இருக்கு, அது 0.475 ஆன்சர். எங்க வருது? செகண்ட். இப்ப இந்த ஆர்டர்ல எங்க இருக்குது பாருங்க. ஏக்கு 3, ஏ 3, பிக்கு 4, சிக்கு 1. அப்ப இது கிடையாது. சிக்கு 1, டிக்கு 2. ஆப்ஷன் 3 தான் சரி.